ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, எஸ் மைன்கிராஃப்ட் நம்ம இன்னைக்கு வந்து அயன் மைன் பண்ண போகிறோம். ஆமாங்க, மைன்கிராஃப்டில் வந்து நம்ம அயன் தான் யூஸ் மைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது மூஞ்சி இப்படி காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 3rd வியூலேருந்து எடுத்துடலாம். ஐயோ, ஆப்ஷன்ஸ் போயிட்டு டிஃபிகல்ட்டியா சரி 3rd வியூவை எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே உருவாக்கலாம் இந்த ஒரு மனுஷ் இதில் வந்து அயன் கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்தோம். ஆனால் ஒரு அயனும் கிடைக்கல. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நைட் ஆனால் அங்கே வந்து மான்ஸ்டர்ஸ் ஜாம்பி க்ரீப்பர்லாம் வந்து ஸ்பான் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா டார்ச்சு. ஸோ நம்ம வந்து டார்ச் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து நம்மளுக்கு கோல் வேணும், இல்லை அப்படின்னா சார்கோல் வேணும். ஸோ நம்மகிட்ட கோல் வந்து இப்போதைக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சார்கோல் வந்து எடுக்க போகிறேன். ஸோ சார்கோல் வந்து எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு உட்டை வந்து எரிக்கணும், அந்த சார்கோல் வந்துடும். ஸோ இப்போ எரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு உட்டை மைண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டோன் ஆக்ஸ், ஃபஸ்ட்டு இந்த உட்டன் ஆக்ஸை உடைப்போம், அதுக்கப்புறம் ஸ்டோன் ஆக்ஸ் பண்ணிப்போம். ஸ்டோன் ஆக்ஸ் எடுத்துப்போம். நம்மகிட்ட 2 உட்டன் ஆக்ஸ் இருக்கா? நம்மகிட்ட ஏற்கனவே ஸ்டோன் ஆக்ஸ் இருக்குங்க. எதுவுமே தெரியாமல் அப்படி புதுசாக பண்ணிட்டுருக்கேன். ரிசோர்ஸ் தான் காலி பண்ணிட்டுருக்கேன். ஓகே ஸ்பீடாக போகலாம். ஓகே, இப்போ தான் வந்துச்சு. ஓகே, ஸோ உடன் பண்ணலாமா? இருங்க, இந்த உடன் ஆக்ஸ் உடச்சிக்கிச்சா? அப்போ இந்த உடன் ஆக்ஸ். ஓகே கைஸ், இந்த உடன் ஆக்ஸ் வச்சு எல்லாம் ஓகே எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி ஓகே இங்கே ஒரு உட் ஓகே இதையும் மைண்ட் பண்ணியாச்சா? ஓகே, அப்போ நான் வந்து ஒரு 30 wood எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஸோ நான் சொன்ன மாதிரி வுட்டு வந்து எடுத்துகிட்டேன். பார்த்தீங்கன்னா 30 wood இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபர்னேஸில் போட்டு எடுத்துடலாம். ஓகே, ஏற்கனவே ஸ்டீக் இருக்கா? ஓகே, ஸோ இந்த வுட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்களா, சார்கோல்னு காமிக்குது பார்த்தீங்களா? இந்த எல்லா வுட்டில் எல்லாத்தையும் போட்டு என்கிட்ட இருக்க இது வந்து ஸ்லாபாக மாற்றிக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து நார்மலாக பண்ணுறதை விட நம்மளுக்கு வந்து ஸ்லாபில் வந்து அதிகமாக இது வரும். மொத்த ஸ்லாப் இக்கி வச்சாச்சு. ஓகே, சார்கோல் ஒரே ஒரு சார்கோல் தான் கேஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்மளால் எத்தனை டார்ச் பண்ண முடியுது இருப்போம். ஏங்க நம்மக்கிட்ட ஸ்டிக் இல்லைல்ல? ஆமாம், ஸ்டிக்கு வேறு ஒன்று, அதுக்கும் ஒன்று வருங்க. இருங்க நம்ம எரிக்கி போட்ட ஒன்று வந்து கொஞ்சம் விட்டு மட்டும் எடுத்துக்கணும். இதில் வந்து நான் ஒரு 8 wood போட்டு எடுத்துக்கிறேன். மழை பெய்யுங்க, லைட்னிங்க, டேஞ்சர், வெரி டேஞ்சர். முடியுவா? ஓகே, ஏன்னா வந்து அண்டர்ஸ்டாம்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன், டேஞ்சருங்க அண்டர்ஸ்டாம்லாம். சூரியன் இப்போ தான் ரைஸ் ஆகுதா? ஓகே அப்புறம் ஓகே இருங்க, எரிக்கப்பட்டதெல்லாம் இந்த வீடு தான் இருக்குது. ஏங்க நம்ம வந்து பெட்டை வந்து மாற்ற போகிறோம். ஏன்னா வந்து ஃபர்னேஸ் எரிக்க போது ஒரு சின்ன வந்து லைட்டு வரும்.
அந்த லைட்டு வந்து இப்போதைக்கு வராது. ஓகே, நம்ம வந்து வீடு கொஞ்சம் பெருசாகலாம்ங்க. அப்போ இது நெக்ஸ்ட் பார்ட்டில் படிப்போங்க, வீடு பெருசாகிறது. இருக்க பெட் அப்போ வந்து இங்கே வச்சுருவோம். எப்படி போட்டாலும் இது மறைக்குது. இருங்க, அடி. ஓகே, பெட்டை வந்து இங்கேருந்து இப்படி போடணும். ஓகே, சூப்பர். பெட்டு உள்ளே போட்டு போக முடியுமா என்ன? பெட்டு மேலே வந்துட்டு. ஓகே, சமாதான். டேய் இப்படி எப்படா வெளில போவேன்? வந்துட்டேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்போங்க. ஓகே, இப்போ டார்ச் லிவரா தம்பி? டார்ச்சு. டார்ச். எஸ், 8 டார்ச் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் ஒன்று வைப்பாங்க டார்ச். ஓகே, பேக் டு கேம். ஓகே, ஸோ வீட்டில் தான் ஃபஸ்ட்டு டார்ச் எதுவும் வைக்கிறோம். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. ஓகே, மீதி 3 டார்ச் வச்சு நம்ம மைண்ட் ஷாஃப்டில் போய் வச்சோம். இது ஒரு மைண்ட் ஷாஃப்ட்லாம் சொல்ல முடியாது, மைனிங் ஏரியா அப்படி வேணால் சொல்லலாம். ஓகே, இப்போ தான் வெளிச்சமாக இருக்குது. எனக்கு அயன் கிடைக்கும். அயன் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கு. அட்லீஸ்ட் கோலாவது கிடைக்கும். புட்டுக்குச்சா பிக்காக்ஸு? நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா பிக்காக்ஸ் எஸ் இருக்கு. பரவாயில்லையா, நம்ம கூட எல்லாத்தையும் ரெடியாக தான் வச்சுக்கிறோம். எனக்கு இவனுக்கு பசிக்குது. ஸ்டீக் எடுத்துருந்தனே. ஆமாம். ஓகே, இந்த ஸ்டீக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டீக் சாப்பிட்டதுக்கே ஃபுல் ஆயிடுச்சா? பரவாயில்லையே, பையன் நம்ம கஷ்டத்தையும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மைன்கிராஃப்டோட பார்ட் 1 யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் சேனல் பேஜுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படி சீக்கிரமாக போகடி. எங்கே ஒன்றுமே கண்ணு தெரில எனக்கு. கொஞ்சம் தான் கண்ணுக்கு தெரியுது. ஸோ எஸ், யுவர் அகெயின் ஒரு டார்ச் வச்சு தான் ஆகணும். நம்ம இந்த மைனிங் பண்ணாமல் ஸ்ட்ரிப் மைனிங் போகலாமா? ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிப் மைனிங் போகலாமா? ஓகே, ஸ்ட்ரிப் மைனிங் கூட சூப்பராக தான் யூஸ் போகுது. ஓகே, இந்த ஸ்ட்ரிப் மைனிங் இங்கேயே முடிச்சுப்போம். ஓகே, இப்போ 59 ஸ்டோன் இருக்கு பாருங்க. ஓகே, ஏங்க இந்த ஜென்மத்தில் அயன்லாம் கிடைக்காது. நம்ம மேலே போயிட்டு டார்ச் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு நான் அயன் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா அயன் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ அயன் கிடச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், அவர் ஃபஸ்ட்டு கோல் பாருங்க. கோல் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அயன் கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். ஸோ கோல் எப்படி பண்ணிக்கலாம்? போடு, கோல் சும்மா எக்கச்சக்கமாக கிடைக்குது. கோடு ஏங்க கோல் தாங்க. நீங்கள் நம்ம கோலை வச்சு பிளாக்கே செஞ்சிடலாம். ஓகே, எக்கச்சக்கமாக கோல் இருக்கு. ஒரு கோலை விடாமல் எல்லா கோலையும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கோல் கிடைக்கிறதே எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும்.
ஓகே. ஸோ ஒரு கோழி விடக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து அங்கே வீட்டுக்கு போயிட்டு டார்ச் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ண போது எனக்கு வந்து 24 டார்ச் கிடச்சிது. அதில் ஒரு டார்ச் எடுத்து நான் அப்படி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து 23. தம்பி போப்பா. பா கோல் தாங்க இன்னைக்கு கோல் வேட்டை. ஓகே ஏங்க கேவுங்க. அட பாவி கைஸ், கேவு வேணாப்பா சாமி, நம்மளை செஞ்சு விட்ருவாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம எத்தனை கோல் இருக்கலாம்? 42 கோல் கைஸ், 42 கோல். இப்போ நம்ம ஸ்ட்ரிப் மைனிங் வேணால் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஒரு டார்ச் நான் வெளிச்சம் தெரியும் அது. ஓகே, ஸ்ட்ரிப் மைனிங்கில் தான் கிடச்சிதுன்னா நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த ஸ்ட்ரிப் மைனிங் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கு, ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் ஸ்டெப் மைனிங்கில் ஈஸியாக கிடச்சிது. அப்புறம் இன்னொன்று விஷயங்க, நைட்டு வேறு ஆக போகுது. நான் தெரிஞ்சு தான் வந்தேன் கைஸ். கரெக்ட் டைமிங்க்கு வந்திருக்கோம்ல. ஸோ மிராக்கிள் வேணும். நான் படுக்க முடியல. கதவை சாத்திரு. படு. படுத்துட்டேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம ஜாலியாக இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ வேறு கண்டென்ட்லாம் இல்லைங்க நம்மகிட்ட. அயனி நீங்கள் மைண்ட் பண்ணலாம் இருந்தேன், அயன் கிடச்சா மாதிரி தான். இன்றைக்கி நம்ம முயற்சி நம்ம கைவிடக்கூடாது கைஸ். அயன் இன்றைக்கி நம்ம ஒரு அயனாவது ஆக்சுவலி எடுக்கணும். எடுக்காமல் இங்கேருந்து போக மாட்டேன். ஓகே கைஸ், ஸ்டெப் மைனிங் அப்படி இங்கே கண்டினியூ பண்ணணும். ஸ்டோனு தான் நம்மளுக்கு ஸ்டாக்காக கிடைக்கும். இன்றைக்கி நம்மளை ஒரு உட் ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோன் வந்து நம்மளுக்கு ஸ்டாக்காக கிடைக்கும். உட்டு தாங்க பிரச்சனையாக இருக்குது. போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. உட்டு நம்ம ஃபார்ம்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அயன் ஃபார்மு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது வரைக்கும் நான் அந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுவேன். ஏகப்பட்ட சீரீஸ் வந்து நான் இன்னும் ஃபுல்லாகவே முடிக்கலை. எக்ஸாம்பிளுக்கு போக்கிமோன் ஓபியா ரூபி எடுத்துக்கோங்க, அதுவும் முடியலை. பேப்ளேட் மெட்டல் மாஸ்டர் எடுத்துக்கோங்க, அதுவும் முடியலை. ஓகே, இங்கே அப்படியே ஒன்று டார்ச் கிடைக்காது போல இருக்கு. ஆனால் நம்ம முயற்சியை நம்ம கைவிட போகிறது இல்லை. ஓகே, இன்னொன்று கோல். அகேன் அ கோல் கைஸ், அகேன் அ கோல். ஸோ இந்த கோல் வச்சு நம்ம இதில் நிறைய கோல் இருக்கு. ஸோ அதை எப்படியாவது எடுத்துக்கலாம். ஒரு கோழி விடக்கூடாது கைஸ். ஓகே, ஒரு கோழி விடக்கூடாது. ஆனால் ஆக்சுவலாக சரி, எனக்கு கோல் மேலே இருக்கீங்க. அடப்பா, என் கிட்ட நான் தப்பிலான்னு பார்த்தேன். சரிங்க கைஸ், ஒரு கோழி விடக்கூடாது. கோல் பார்த்தீங்கன்னா ரோக்கிட்ட தப்பிக்க பார்த்துருக்கு. அதான் ஸ்டாக்காக கோல் ஜாலி தான் ப்ளீஸ். ஓகே ஏங்க, இங்கே நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்னா அந்த கேவுக்கு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கேவுக்கு போகணும்னா கண்டிப்பாக ஸ்வாடு அதெல்லாம் வேணும். ஓகே, ஸோ நம்ம பார்ட் 3ல் வந்து என்ன பண்ண போகிறோம், அதாவது நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா வீடு கட்ட போகிறோம். நம்ம வீடை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி, ஸோ இல்லை வீடு பெருசுலாம் வேணாம், புதுசாக ஒரு வீடு கட்டிடுவோம். ஓகே, நான் வீடு கட்ட போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டாக்காக இது மர இது உட்டு
ஓகே, ஒரு கோல் விடாமல் எல்லா கோலையும் எடுத்த எம்ஜிடி. இங்கே ஒரு டார்ச் போட்டு போங்க. ஓகே, வேறு எதுவும் இங்கே விஷயம்லாம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரில. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த விஷயங்கள்லாம் வந்து போய் சேவ் பண்ணிட்டு வந்துடுவோம். சேவ்னா ஒன்றும் இல்லைங்க, செஸ்ட்டில் போய் போட்டு வந்துடலாம். அவ்வளோதான். என்னடா இது ஜம்ப் பண்ணுறா? அதில் ஆட்டோ ஜம்ப் ஆன்ல தான் வச்சுருந்தேன், ஆனால் நீ ஜம்ப் பண்ணலன்னு தெரியல. ஓகே, இதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிடலாம். எத்தனை ஸ்டாக்கு? 2 ஸ்டாக்கு. இதனால் 2.5 ஸ்டாக்கு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் 1 ஸ்டாக் கோலு, 15 சார்கோலு. இது ஓகே, இது அப்புறம் இதெல்லாம் என்னன்னே தெரியலையே. ஓகே, டர்ட் வச்சிருவோம். அப்போ நான் வந்து சும்மா யூடியூப்பில் இது பார்த்தேன். சும்மா இங்கே கட்டி பார்க்கலாம். இந்த எங்கே கட்டலாம், இங்கே கட்டலாம். ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்தேன், டர்ட்டில் வந்து ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு உண்மையாகவே. எப்படின்னா ஒன்றும் இல்லை, 2x2. ஸோ இங்கே 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 இங்கே. ஸோ நூபுக்கெலாம் கண்டிப்பாக உதவுங்க இந்த ஹவுஸ். ஆமாம் ஆமாம், இப்படி ஒன்று ஹைட் என்ன 2 இருந்தாலும். ஆனால் அந்த ஹவுஸில் வந்து எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு சீக்ரெட் பேஸ் மாதிரி இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு அது உண்மையாகவே. இவ்வளோ தான் கேஸ் இருக்கும். இல்லை இவ்வளோ இருக்காது, அதிகமாக இருக்குமே. ஓகே, இங்கேருந்தே இப்படி ஓகே. ஸோ மேலே வந்து அந்த மாதிரி ரூஃப் போடணும். இருங்க, நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு கண்டினியூ பண்ணேன். ஆமாங்க, இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. வெளிலேருந்து பார்க்கும்போது சும்மா அந்த இடுக்கெல்லாம் வந்து சும்மா உடச்சி விட்டு ஒரு டிசைன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஓ, இந்த சைடு நானே பண்ணலையா? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. பார்க்க தான் குட்டியாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து பெட்டு போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு ஃபர்னன்ஸு, இங்கே ஒரு செஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே. ஸோ செஸ்ட்டு மேலே குதிச்சு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து அந்த பெட்டை உடச்சி பார்த்ததுக்கப்புறம் கீழே ட்ராப் டோர் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே அடியில் போய் அது லேடெல்லாம் போட்டு அது கீழே வந்து அப்படியே டைமண்ட் ஆர்மர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. அதான் சும்மா உங்களுக்கு பண்ணிடுச்சு. ஓகே, அப்புறம் பிக்காக்ஸும் உடஞ்சிருச்சு. ஏங்க, நான் அயன் வர வரைக்கும் நான் மைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணவா? ஏன்னா இந்த ஜென்மத்தில் இது வராது போல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பெட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்போ நைட் ஆகுதுன்னு தெரியாதுல்ல. அப்புறம் ரோப்ளாக்ஸில் வந்து ஓபி பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து திடீர்னு காப்பிரைட்டு வந்துருச்சுங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூடியோக்குள்ளே போய் பார்த்தா காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லை, வெறும் காப்பிரைட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிச்சு. என்ன காப்பிரைட்னு பார்த்தா அந்த ரோப்ளாக்ஸில் வந்து அந்த ஓபியில் வந்து ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. நான் வந்து அந்த பாட்டோட தான் ரெக்கார்டிங் பண்ணேன். அந்த பாட்டு வந்து ரெக்கார்டிங் பண்ணதுனால அதுக்கு ஒரு காப்பிரைட் விட்டாங்க. டே, எதுக்குலாண்டா காப்பிரைட் விட்றீங்க? ஓகே தம்பி, தூங்க விடுப்பா. அப்பா தூங்கிட்டான்டா. டே ஏய், வந்தாச்சு. ஜம்ப் தம்பி, ஜம்ப்டா தம்பி. எங்கள் பெட்டு கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ.
கதை ஓகே கைஸ், கீழே போகலாமா, அயன் எடுக்கலாமா? ஓகே கைஸ், அப்போ நான் உங்களுக்கு அயன் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி அயன் கிடைத்து விட்டது. ஸோ எவ்வளோ அயன் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் சுற்றி மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு வியர்டான ஒரு நாய்ஸ் எனக்கு அடிச்சு. ஐ திங்க் பக்கத்தில் ஏதோ கேவ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கெலிட்டனோட ஜாம்பியோட அந்த வாய்ஸாக இருக்கலாம். ஸோ எவ்வளோ அயன் அயன்லாம் கம்மியாக தான் தராங்க. ஓகே, அயன் கொடுக்கவே மாட்டான் அவ்வளோவா. ஓகே, ஃபஸ்ட் அயன் வீடியோ ஆல்சோ கோயிங் டு எண்ட். எல்லாம் ஒரு அயனோட, ஏன்னா அயன்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம எண்டில் வந்து எவ்வளோ அயன் இருக்குன்னா எக்ஸ்பி கொடுத்தாரு. அயனில் ஒரு எக்ஸ்பி கூட கொடுக்க மாட்டாங்க. ஓகே பாருங்க, இவ்வளோ தூரம் அயன் கொண்டு வந்ததுனால நம்ம கேரக்டருக்கு வந்து எப்படி பசி. நல்ல வேலைங்க நைட் ஆகிறதுக்குள்ளேயே மட்டும் இப்போ சூரியன் எங்கே இருக்கிறது என்று. ஓகே, நடுவில் தான் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, எஸ் 8 அயன் கொடுத்துருக்காங்க, பெரிய மனசு. எஸ் 8 அயன் கைஸ். ஒரு ஃபர்ஸ்ட் இங்கட். எஸ் காணோம். எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் இங்கட்டு. இந்த ஒரு அயனை வச்சு என்னால் என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆன்வில் பண்ணலாம். பாலிஸ்ட்டு கிரானைட்டா. ஓஹோ, அதுமாரி எங்கிட்ட நிறைய இருந்துச்சு. அதை வச்சு அதை பாட்டலாம். ரொம்ப பார்க்க அழகாக இருக்கு. இந்த பாலிஸ்ட்டு கிரானைட் எடுத்து வச்சோம். ஓகே கைஸ், ஓ 5 அயன் அதுக்குள்ளே வந்துருச்சா, சூப்பர். ஆஹா 6 அயன் இருக்கே நம்மக்கிட்ட. ஆன்டிசைட்டா, இதை தான் சொல்கிறான். அயன் ஹெல்மெட் பண்ண முடியும், அயன் பக்கெட். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பக்கெட் தான் இஸ் மெயின். பக்கெட் வந்து பண்ணிப்போம். ஓகே, எடுத்து உள்ள வச்சுக்கிறாடே தப்பி. இங்கே மற்ற எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே வச்சிடலாம். ஆப்பிள்லாம் எடுத்தேன். ஆமாம், அந்த வுட்டு கட் பண்ணும் போது ஆப்பிளாக வந்துச்சு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். டேட்டெல்லாம் எவன் கேட்டான். ஓகே, பெட் இருக்கட்டும். இந்த முட்டை எதுக்கு, இந்த சாப்லிங். ஓகே, வேறு பக்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்து வெறுங்கையோட போகணும். பக்கெட்டோட போயிட்டு பக்கெட்டில் போய்ட்டு நான் விக்கெட் எடுக்க போகிறேன் கைஸ். நம்ம தானே சொல்லுவோம் பார்த்தீங்க. இல்லை, இங்கே எங்கேயோ லேக் இருந்துச்சு பக்கத்துலேயே. அந்த லேக்கு தான் ஸ்வாம்ப் லேக்கு. வேஸ்ட். நம்ம இங்கே நம்ம லேக் இங்கே எதுவும் பக்கத்தில் அக்கு இருக்கா? அதான் பார்த்தேன். இன்னும் பக்கத்தில் லேக்கு தான் வெளியே வச்சு. எவ்வளோ குட்டியாக இருக்குதியா லேக்கு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இன்ஃபனிட் முட்டை. ஒரு இன்ஃபனிட் முட்டை இல்லை, இன்ஃபனிட் வாட்டர் சோர்ஸ் வந்து பண்ண போகிறோம். எங்கே கேட்டிங்கன்னா வீட்டு பக்கத்தில் இந்த இடத்துல பண்ணலாமா?
இருக்குடா இந்த இது ஃபுல்லாலும் ஃபோன் எடுத்துக்கிறேன் எஸ் இன்ஃபினைட் வாட்டர் சோர்ஸ் இப்போ பக்கெட் எடுத்து தண்ணியை போய் பூச்சி வச்சு இறங்கணும் தண்ணி எல்லாத்தையும் எப்படி இறக்கணும்னு சொல்லி தருறேன் ஸோ வந்து ஒன்று இன்ஃபினைட் வாட்டர் சோர்ஸ் தான் இப்போ நம்ம வந்து ஒரு கார்னரில் வந்து தண்ணி ஊற்றுறோம் இல்லையா வந்து இந்த கார்னரில் தண்ணி ஊற்றுறோன்னா அதே மாதிரி இந்த கார்னரில் ஒரு தண்ணி ஊற்றணும் இந்த கார்னரில் ஒரு தண்ணி ஊற்றணும் இப்போ 4 கார்னரில் தண்ணி ஊற்றினா அந்த இடமே வந்து இன்ஃபினைட்டாக மாறிடும் ஆனால் நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இன்ஃபினைட் வாட்டர் ரிசோர்ஸ் ஏங்க இதுவே இன்ஃபினைட் இல்லைங்க ஏன்னா பக்கத்தில் தானே இருக்குது லேக்கு அதுக்கு இன்ஃபினைட் வாட்டர் ரிசோர்ஸ்லாம் பண்ணுறது கேட்டிங்கன்னா லேக்காங்க காண்டு ஸோ நம்மளுக்கு வந்து அதில் வந்து அவ்வளோ தூரம் எங்கே போயிட்டே சோம்பிடுறாங்க அதுக்காக பக்கத்துலேயே வச்சுக்க இதுங்க நீங்கள் இங்கே ஊற்றிட்டு இது எடுப்போம் ஆடு நல்லா ஜாலியாக இருக்கேன் ஓகே அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ ஏய் வந்துருச்சாடா அதுக்குள்ளே பேசுங்க பாருங்க guys I am infinite water source ready guys I created a lake bro சூப்பர் இதுக்கு ஒரு தடி வீட்டு பக்கத்தில் ஒரு லேக்கே உருவாக்கியாச்சு ஓகே கைஸ் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் சொல்லுவாங்க ஓகே ஸோ பை பெட்டை போட்டுருவோம் நான் பெட்டை பை கைஸ் ஏங்க ஒரு தூக்கத்தை போட்டு போயிடலாம் தூங்கு ஏன் தூங்க மாட்டாங்க தூங்குடா தம்பி தூங்குடா தம்பி ப்ளீஸ் நான் தூங்க மாட்டேன் இந்த சத்தத்தில் அப்பா தூங்கிட்டாங்க பை